பாக்யா வீட்டுல எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப பாக்யா ராமமூர்த்திக்கு ஆறுதல் சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நிரூபிக்கலாம், ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நான் கண்டுபிடிச்சு அத்தைய மீட்டு கொண்டுட்டு வருவேன்னு மாமா கிட்ட சொல்றாங்க. அப்படியும் ராமமூர்த்தி சாந்தமடையல, அழுதுகிட்டே இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஈஸ்வரி கிட்ட விசாரிக்கிறாங்க. ஈஸ்வரி நான் ராதிகாவை புடிச்சு தள்ளி விடலன்னு சொல்றாங்க தீர்க்கமா. அதை கேட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் டைம் கொடுக்குறாங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்கணும், நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. கோர்ட்டுக்கு பாக்யலட்சுமி, ராதிகா எல்லாரும் வர்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து ஒவ்வொருத்தவங்க முறைச்சுக்கிறாங்க. ஈஸ்வரிய கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப ராதிகா குடும்பம் அழுகுறாங்க. ஈஸ்வரி கூட பேச முயற்சி பண்றாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, கோர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேசலான்னு சொல்றாங்க. விசாரணை நடக்குது. ஈஸ்வரி தான் ராதிகாவை புடிச்சு தள்ளி விட்டாருன்னு எதிர்த்தரப்பு லாயர் சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி நான் ராதிகாவை புடிச்சு தள்ளி விடலன்னு சொல்றாங்க. எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ராதிகா கிட்ட விசாரிக்கிறாங்க. ராதிகாவும் என்ன ஈஸ்வரி தான் புடிச்சு தள்ளி விட்டதுன்னு சொல்றாங்க. கமலா கிட்ட விசாரிக்கிறாங்க. கமலாவும் இந்த அம்மா தான் புடிச்சு தள்ளி விட்டுச்சு, என் மக வாழ்க்கையே போயிருச்சுன்னு சொல்றாங்க. பாக்யா கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இப்ப பாக்யா சொல்றாங்க, என் அத்தை இந்த தப்ப பண்ணிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க.